கேரள மன்னன் மகாபலி சக்கரவர்த்தியின் நினைவாக ஓணப் பண்டிகை கொண்டாட்டம். குமரி மாவட்டத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஓணப் பண்டிகை விழாவில் அமைப்புச் செயலாளர் சின்னத்துரை பங்கேற்பு. கேரளாவின் வசந்தகால விழாவான திருவோணப் பண்டிகை கேரளா மாநிலம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் ஓண விழா நிகழ்ச்சி இன்று காலை குமரி மேற்கு மாவட்ட தலைமை கழக அலுவலகத்தில் வைத்து கொண்டாடப்பட்டது. அத்திப்பூ கோலமிடுதல், மாவேலி ஊர்வலம், ஓண விருந்து போன்ற பல அம்சங்கள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. நிகழ்ச்சிக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெய சுதர்சன் தலைமை தாங்கினார். குமரி மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஓய்வு பெற்ற சுங்க இலாக அதிகாரி டாக்டர் கிளாட்டிஸ் லில்லி முன்னிலை வகித்தார். மேற்கு மாவட்ட மேலிட பார்வையாளரும் அமைப்புச் செயலாளருமான சின்னத்துரை இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓணம் பண்டிகை விழாவை துவங்கி வைத்தார். அப்பொழுது அவர் பேசுகையில், இந்த ஓணப் பண்டிகை விழா அதிமுக மகளிர் அணி சார்பில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதேபோல் வருகின்ற 2026ஆம் ஆண்டு அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வராக அமர வைத்து அப்பொழுது ஓணம் பண்டிகை வெகு சிறப்பாக அதிமுக சார்பில் கொண்டாடப்படும் என தெரிவித்தார். இதில் பெண்கள் கேரளாவின் பாரம்பரிய உடை அணிந்து வந்து மாவேலியை வரவேற்கும் விதமாக பல்வேறு வண்ணப்பூக்களால் அத்திப்பூ கோலமிட்டனர். ஓணம் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பெண்கள் கேரள பாரம்பரிய நடனங்களான திருவோண நடனம் ஆடினர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அதிமுக மகளிர் அணி செயலாளர் டாக்டர் கிளாட்டிஸ் லில்லி ஆகியோர் தலைமையில் செய்யப்பட்டிருந்தது. முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த மேற்கு மாவட்ட மேலிட பார்வையாளரும் அமைப்புச் செயலாளருமான சின்னத்துரைக்கு அதிமுக மகளிர் அணி சார்பில் வழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.